வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிற அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலுக்கு. கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கற்பக விநாயகர் ரொம்ப அழகா காட்சி தராரு. இங்க இருக்கிற கற்பக விநாயகர் மரத்தடியை தான் காட்சி தராரு. ஆனா இங்க அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா இருக்கிறது இந்த ஸ்தலத்தோட மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. நீண்ட நாளாக திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே இருக்கிற மரத்தில் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டும்போது அவங்களோட வேண்டுதல் மனமுருகி வேண்டும் போது அவங்களோட வேண்டுதல் அப்படியே நிறைவேறதா இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட காவல் தெய்வமாக முனீஸ்வரனும் ஐயனாரும் ஒன்றா இருக்கிறது இந்த கோயிலோட கூடுதல் சிறப்பாக இருக்குது. பயத்தினால குழந்தைகளுக்கு ஏற்படுற எல்லா தொந்தரவும், அப்புறம் பயத்தினால குழந்தைக்கு தூங்காமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இங்கே இருக்கிற கருப்பராயர்கிட்ட கயிறு மந்திரிச்சு கட்டும்போது அது அப்படியே குணமாகுது. மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவிழா மனம் தரும் அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில். சிவகுமார் அர்ச்சகர். தண்டுமாரியம்மன் திருக்கோயில் என்ற பெயர் வெள்ளைக்காரர்கள் போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் டென்ட் அமைத்து போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த போர் வீரர் ஒருவருக்கு அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது இங்குள்ள ஒரு கல்லை எடுத்து வைத்து அம்பாளாக பாவித்து அவர்கள் பூஜை செய்து 3 நாட்களில் அந்த அம்மை இறங்கிவிட்டது. அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கப்புறம் இந்த சுற்றியுள்ள பகுதி மக்கள் அந்த கல்லை வழிபடத் தொடங்கினார்கள். அது நாளடைவில் டென்ட் மாரியம்மனாக இருந்தது தண்டுமாரியம்மனாக மாறிவிட்டது. இந்த தண்டுமாரியம்மன் திருக்கோயிலில் சித்திரை 15 நாட்களுக்கு திருவிழா நடைபெறும். முதல் செவ்வாய்க்கிழமை பூக்கம்பமும், வியாழக்கிழமை அக்னி கம்பமும், வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜையும், செவ்வாய்க்கிழமை கல்யாண உற்சவமும், புதன்கிழமை சக்தி கரகம் பூவோர் திருவிழா. தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு தீச்சட்டி எடுக்கும் திருக்கோயில் இந்த திருக்கோயில். கிட்டத்தட்ட 3000 பக்தர்கள், அதாவது லேடிஸ் தான் இதில் அதிகமாக பூச்செடி இருப்பாங்க. தங்களுடைய வேண்டுதல் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறவும், திருமணமாகாதவர்கள் திருமணமாகுவதற்கும், குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவும் வேண்டுதல் அம்பாளிடம் வைத்து அவர்கள் அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த சித்திரை மாதம் தீச்சட்டி எடுத்து கோணியம்மன் கோயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் நடந்தே கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள். அம்பாளுடைய சக்தி கரகம் முதல் வரும், பின்னால் தீச்சட்டி வரும். அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை லட்சார்ச்சனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வசந்த விழாவோடு திருவிழா முடிந்துவிடும். ஆடி வெள்ளி 4 வெள்ளிக்கிழமை சிறப்பாக அம்பலுக்கு 4 வகையான அலங்காரம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அலங்காரம் செய்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கூழ் காட்சி எடுத்து கொண்டு வந்து இங்கே வரும் பக்தர்களுக்கு கூழ் கொடுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். நவராத்திரி 9 நாட்கள், 9 நாட்களுக்கு 9 விதமான அலங்காரம். காமாட்சி, மீனாட்சி, மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, லட்சுமி, தண்டுமாரியம்மன், மூகாம்பிகை, அதன்போல் 9 நாட்களுக்கு 9 வகையான அலங்காரம் செய்து அம்பாளுக்கு தினமும் நைவேத்தியம் படைத்து இந்த கொழு வைத்து கொழுவில் அம்பாளுக்கு மாலை பூஜை செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். மார்கழி மாதம் 30 நாட்களுக்கு தினமும் காலை 5 மணிக்கு நடையை திறந்து காலையில் முதல் அபிஷேகம் செய்து 12:30 மணிக்கு நடை அடித்து விடுவோம். திருப்பி 4 மணிக்கு திறந்து 8:30 மணிக்கு 30 நாட்கள் தினசரி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அது தவிர மற்ற நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகமாக திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வருவார்கள். செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு ராகு காலத்தில் 3:30 மணிக்கு பூஜை நடைபெறும். அந்த பூஜையில் மகளிரில் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதலை குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறவும், திருமணமாக திறந்து பெறவும், படிப்பு தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் படிப்பு வருவதற்கு படிப்புக்கு வரவும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையில் துர்க்கை அம்மனுக்கும், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும். சஷ்டி என்று முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறும். சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெறும். பௌர்ணமி என்று லட்சுமிக்கு நடைபெறும். அதுபோக எல்லா விசேஷங்களுக்கும் நல்ல மக்கள் தண்டுமாரியம்மனை வழிபட்டு இந்த தீராத இந்த அம்மை நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போனால் சரியாகாது. இங்கே வேண்டிட்டு
இளநீ கொண்டு வந்து வச்சு அம்பாள் பின்னாடி இளநியை பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சா 5 நாள் அல்லது 7 நாள் அந்த அம்மா இறங்கிடும். இறங்கின பிறகு அந்த குழந்தைய வீட்டுக்கு அவங்க யாருக்கு அம்மா வந்திருக்கோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அம்பாள் நிறைய பேர் அதில் முஸ்லீம்களுக்கும் நிறைய வந்திருக்கு. அம்மா நோய் வந்தால் அந்த 7 நாளைக்கு அவங்க வந்து கறி சாப்பிடாம மாமிசம் சாப்பிடாம விரதம் இருந்து இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி இளநீ வாங்கி கொண்டு குடிக்கிற கொடுப்பாங்க. இந்த அம்மை நோய் வந்து எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாக தட்டுமாரி அம்மன் கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போய் அந்த தீர்த்தத்தை குடித்தா இளநீ வச்சு பூஜை பண்ணா தான் அது சரியாகிற ஒரு நம்பிக்கை ரொம்ப வருஷமாக மக்கள்கிட்ட இருக்குது. இந்த தண்டுமாரியம்மன் கோயிலில் வந்து சிறப்பான கோவை மாவட்டத்தில் 2 திருக்கோயில்கள், ஒன்று தண்டுமாரியம்மன், இன்னொன்று கோணியம்மன், இருவரும் அக்காய் வகைகள். கோணியம்மன் திருக்கோயில் வந்து தேர் திருவிழா, தண்டுமாரியம்மன் கோயில் வந்து சக்தி கரகம், பூவோடு சட்டி, இது 2 தான் கோயம்புத்தூரில் பெரிய திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் அம்பாளுக்கு வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டுதலை நிறைவேற்றுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்யாணமாகாதவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்காக வேண்டுதல் வைத்து இங்கே அரசமரம் வேப்பமரம் 2 இருக்கிறது. அரசமரம் வேப்ப மரத்தில் வந்து வேண்டுதல் முடித்து திருமணம் நடந்தால் வேட்டி சேலை அணிவித்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். குழந்தைகள் பெரியவர் அனைவரும் பயத்தினாலோ அல்லது பயம் ஏற்பட்டதனாலோ அந்த பயம் நீங்குவதற்கு கருப்பராயர் மேல் கயிறு வைத்து கருப்பு கயிறு சிவப்பு கயிறு 2 வைத்து தங்களுக்கு எந்த கயிறு தேவையோ அதை திரு ரத்னவேல் பூசாரி அவர்கள் அந்த கயிறை மந்திரித்து கட்டிவிடுவார்கள். நிறைய பேருக்கு இங்கே வந்து கயிறு கட்டினதுக்கப்புறம் பயம் நீங்கி தெளிவடைந்து நிறையா மக்கள் வந்து இங்கே கயிறு கட்டிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கருப்பராயருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து சில பேர் காலில் கட்டுவாங்க, சில பேர் கையில் கட்டிடுவாங்க. அதுவும் குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில் வந்து அந்த விநாயகருக்கு பின்புறம் உள்ள மரத்தில் வேப்ப மரத்தில் கட்டி தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள்.
தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுக வர வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி அஞ்சு குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி விழிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வெம்புரதம் ஏறி வந்து வினையை தீர்க்கணும் நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே தங்கரதம் ஏறி வந்து தாயை காக்கணும் என் பம்பை சத்தம் கேட்கலையோ கருமாரியே இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே உன் மாளிகையின் மணிக்கதவும் திறக்கவில்லையோ அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி வெம்பினிலே உடையடி வைகையாறு தடையடி சாம்பிராணி வாசத்தோடு சங்கரி வாரணம் அஞ்சு தலை நாகினி ஆயிரம் கண்ணாயகி உண்டக்கண்ணி மோகினி வந்து முத்தே எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையா இங்கே பாலப்படும் பாட்டி பார்க்க கண்ணில்லையா உன் பாளையத்து ஆலயத்தில் பாசமில்லையா அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி அஞ்சு குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பைக்காரியே இந்த வம்பு நஞ்சிரு பெண் போல சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்துர்க்கை சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போல சித்தாடை இடையுடுத்தி கோவை மாநகரினிலே தண்டுமாறி சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போல பின்னவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது சின்ன
சிறு பெண் போல தானை இடை உடுத்தி கோவை மாநகரினிலே கண்டு மாறி திரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போல. மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் மாமணி புலவர் போற்றும் வள்ளியாயகனார் வாழ்க. தாமரை வெள்ளி மண்ணுள் கண்ணுதன் நடனம் வாழ்க. ஓமனோடி வாழ்க முழுதும் வாழ்க. ஆயுளே தனக்கோள் வாழ்க அருள்முகம் வாழ்க. வெப்பை ஒரு செய்தல் வாழ்க. குக்குடம் வாழ்க. செவ்வே ஏறிய மண்ணை வாழ்க. யானை கண் அடங்கு வாழ்க. ஏறிய மண்ணை வாழ்க. யானை கண் அடங்கு வாழ்க. ஆரியா வள்ளி வாழ்க. வாழ்க ஸ்ரீ அடியாரெல்லாம் பார்வை